ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பு தாய் ஆரோக்கிய அன்னையின் பக்தர்களே, அருட்சகோதரிகளே, குறிப்பாக இன்றைக்கு தாங்கள் குருவாக பிறந்ததை சிறப்பான விதத்தில் கொண்டாடுகின்ற சகோதர குருக்களே, ஆண்டிலே 52 வாரங்கள். இந்த ஒரு வாரத்தை புனித வாரம், பெரிய வாரம் என்று சொல்லுகிறோம். அதிலும் குறிப்பாக இந்த 3 நாட்கள், பெரிய வியாழன், பெரிய வெள்ளி, பெரிய சனி, மிக புனிதமான புனித நாட்கள், திருநாட்கள் என்று சொல்லுகிறோம். உண்மையாகவே இந்த வழிபாட்டில் நாம் பங்கேற்பது ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற மிகப்பெரிய ஆசீர்வாதம். மற்ற நாட்களில் உண்மையான பலனை அனுபவிக்கவில்லை என்றாலும் கூட, இந்த நாட்களில் ஆண்டவருக்கு என் இதயத்தை திறந்து வைத்திருப்பேன். என்னோடு ஆண்டவரை பேச விடுவேன். அவர் சொல்வது போல நான் வாழ்ந்து ஆசீர்வாதமாக இருப்பேன் என்று நாம் எல்லாரும் உறுதி கொள்ள வேண்டும். பிரியமான சகோதர சகோதரிகளே, நான் குருவாகும்போது அப்பாவும் இல்லை, அம்மாவும் இல்லை, 2 பேரும் இறைவனிடம் போய் சேர்ந்து விட்டார்கள். அதிலும் அம்மா கிறிஸ்மஸ் லீவு முடிந்து என்னை வழி அனுப்பி வைத்தார்கள். கடைசியாக சொன்னாங்க, நல்ல சாமியாராகணும், இன்னும் 1 வருஷத்தில் சாமியாராக போகிற, மக்களுக்கெல்லாம் நீ பணி செய்ய வேண்டும், ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். 2 மாதத்திலேயே ஒரு ஆக்சிடென்ட்டிலே அவர்கள் இறந்து விட்டார்கள். எனக்கு மட்டுமல்ல, நம் நெஞ்சுக்கு நெருக்கமானவர்கள் கடைசியாக நமக்கு சொன்னது, நம்மோடு சேர்ந்து அவர்கள் செய்தது, இதையெல்லாம் நாம் மறக்கவே முடியாது. சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு தன்னுடைய கடைசி நாளில் என்ன சொன்னார், என்ன செய்தார் என்பதையெல்லாம் சிந்திக்க ஒரே குடும்பமாக இங்கே கூடி வந்திருக்கிறோம். பாருங்கள், அந்த பெரிய வியாழக்கிழமை என்ன நடந்திருக்கும் என்று. இஸ்ராயேல் மக்களின் நாடி நரம்புகளை எல்லாம் முறுக்கிவிட்ட ஒரு அனுபவம். பார்வோனின் அடிமைத்தனத்திலிருந்து செங்கடலை 2ஆக பிளக்கச் செய்து, கால் நனையாமல் கட்டாந்தரையாக மாற்றி இவர்களை நடக்க வைத்து வெற்றி கொடுத்தாரே ஆண்டவர், விடுதலை வழங்கினாரே ஆண்டவர். அதை மீண்டும் மீண்டும் அவர்கள் கொண்டாடினார்கள். இந்த முதல் வாசகத்தில் அதைத்தான் கேட்டோம், எப்படி அவர்கள் உணவு உட்கொண்டார்கள், பாஸ்கா உணவு என்று. செம்மறியின் ரத்தம் வாசல் கதவுகளிலே பூசப்பட்டிருந்தது. மெலிட்டோ ஆஃப் சார்டிஸ் என்கின்ற ஒரு முன்னாளைய திரு தந்தை போதகர் ஒருவர் சொல்லுகிறார், எதற்காக அந்த இரத்தத்தை கண்டு தேவதூதன் பயந்து போனான் அடுத்த வீட்டுக்கு, தலைச்சன் பிள்ளையை கொள்ளாமல் கிறிஸ்துவின் இரத்தத்தை தான் சமனசு பார்த்தது என்று அதை ஒரு உருவகமாக பார்க்கின்றார். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு அன்றொரு நாள் 12 வயது ஆகி இருக்கும்போது எருசலேம் தேவாலயத்துக்கு பாஸ்கா விழா கொண்டாட தம்முடைய பெற்றோரோடு சென்றதை நாம் லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரத்தில் வாசித்திருக்கிறோம். இப்போது பெற்றோரோடு அல்ல, தன்னுடைய சீடர்களுடைய தலைவராக ஆண்டவர் இயேசுவும் அன்றைக்கு காலை எருசலேம் தேவாலயத்துக்கு வந்திருப்பார். தனக்காகவும் தன்னுடைய சீடர்களுக்காகவோ
ஒரு ஆட்டை அடித்து அந்த இரத்தத்தை குருவிடம் அங்கே கொடுத்திருப்பார். இரத்தம் பீடத்தின் மீது தெளிக்கப்பட்டது, கடந்த பாஸ்காவை நினைவுபடுத்துவதற்காக. காலையிலே கொல்லப்பட்ட ஆடு மாலையிலே உண்ணப்பட வேண்டும். எருசலேம் வீதிகளிலே ஆள் நடமாட்டம் இல்லை. எண்ணெய் விளக்குகள் வீடுகளிலே எரிந்து கொண்டிருக்கின்றன. ஆண்டவர் ஏற்கனவே சொன்னார், ஒரு மேல் அறையை தயார் செய்ய வேண்டுமென்று. எல்லாம் தயாராக இருந்தது. சங்கீதங்களை அவர்கள் பாடிக்கொண்டிருந்தார்கள். சங்கீதம் 111 113 வரை ஆண்டவர் செய்த அத்தனை அற்புதங்களையும் நினைத்து பாடிக்கொண்டே இருந்தார்கள். திராட்சை ரசம் சற்று தண்ணீரோடு கலந்து பரிமாறப்பட்டது. கசப்பான கீரைகள், பார்வோனின் கசப்பான அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் நம்மை விடுவித்தார் என்று அவையும் அவர்களுக்கு வழங்கப்பட்டன. ஆண்டவர் 3 ஆண்டு காலம் தன்னுடைய சீடர்களுக்கு பயிற்சி கொடுத்தார். ஒரு விதத்தில் அவர்களிடம் தோற்று போய்விட்டார் போல தோன்றுகிறது. அவருக்கோ வாழ்வின் கடைசி நாள், அவருடைய சீடர்களுக்கோ யார் பெரியவன் என்ற பிரச்சனை. இப்படி ஒரு பந்திக்கு வர வேண்டும் என்றால் வழக்கமாக அடிமைகளை வைத்து விருந்தினருடைய பாதங்களை கழுவுவது வழக்கம். அடிமைகள் இல்லாத பட்சத்தில் சீடர்கள் யாராவது ஒருவர் அந்த பணியை செய்ய முன் வந்திருக்க வேண்டும். ஆண்டவர் அவர்களை உற்று பார்த்தார். இன்னும் இவர்கள் புரிந்து கொள்ளவில்லையே. பாவியை போல திருமுழுக்கு யோவானிடம் திருமுழுக்கு பெற்றேனே, இவர்கள் புரிந்து கொள்ளவில்லையே. என்னிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள், நான் இருதயத்தில் சாந்தமும் மனத்தாட்சியும் உள்ளவன் என்று நான் சொன்னேனே, கற்றுக்கொள்ளவில்லையே. சிறு பிள்ளைகளை போல நீங்கள் மாறாவிடில் விண்ணரசில் நுழைய முடியாது என்று சொன்னேனே, எதையுமே இவர்கள் புரிந்து கொள்ளவில்லையே. அவருடைய செருக்கு இருமாப்பு ஆண்டவருடைய மனத்தை குடைந்தது. திடீரென்று ஆண்டவர் பந்தியை விட்டு எழுகின்றார். மேலாடையை களைந்துவிட்டு ஒரு துண்டை இடுப்பில் கட்டி கொண்டு சீடர்களுடைய பாதங்களை கழுவ தொடங்குகின்றார். பாருங்கள், படைத்தவர் படைக்கப்பட்டவர்களுடைய பாதங்களை கழுவுகின்றார். சீமோனிடம் வருகிறார். அவர் ஏதோ கூச்சப்பட்டவர் போல, வெட்கப்பட்டவர் போல, தாட்சியோடு உள்ளவர் போல, என்னுடைய பாதங்களை கழுவ நான் ஒருபோதும் விடமாட்டேன். எதற்கு சீமோன் தடுத்தார்? தாட்சியாக இருக்கலாம். ஆனால் சிலர் சொல்லுகிறார்கள், உன்னை பின்பற்றி நான் வந்தேன், இன்னைக்கு நீ கழுவிட்டு போயிடுவ, வாழ்நாளெல்லாம் நான் வேற கழுவ வேண்டி இருக்குமே என்று சுயநலத்தினால் அவர் தடுத்தார் என்று சொல்லுகிறார்கள். என்னோடு பங்கில்லை என்று சொன்ன உடனே ஆண்டவர், ஐயோ பங்கில்லாமல் போய்விடுமோ என்று என்னை முழுவதுமாக கழுவோம் என்று முன் வருகிறார் சீமோன். யூதாசிடமும் வந்திருப்பார், கழுவினார். மீண்டும் இதய கதவை ஆண்டவர் தட்டுகிறார். பிறகு கெத்செமனே தோட்டத்தில் முத்தமிட்டா மனுமகனை நீ காட்டி கொடுக்கிறாய் என்று மீண்டும் தட்டுவார். பிரியமானவர்களே, அதே ஆண்டவர் தான் இன்றைக்கு நம் எல்லாரையும் முற்று பார்க்கிறார். ஏதோ சங்கடப்பட்டவன் போல, பிடிக்காதவன் போல அவனும் மனசை கல்லாக்கி கொண்டு பாதத்தை காட்டி இருப்பான். கழுவினார் ஆண்டவர். ஒரு மனிதன் நான் கெட்டு குட்டிசுவராதான் போவேன் என்று முடிவெடுத்து விட்டால் கடவுள் கூட காப்பாற்ற முடியாது என்பதற்கு யூதாஸ் ஒரு சாட்சியம். பாதங்களை கழுவி முடித்திய பெண் ஆண்டவர் சொன்னார், நான் உங்களுக்கு மாதிரி காட்டினேன். உங்கள் ஆண்டவரும் போதகருமான நான் உங்கள் பாதங்களை கழுவினேன் என்றால் நீங்கள் ஒருவர் ஒருவருடைய பாதங்களை கழுவ வேண்டும். ஆண்டவர் சொன்னாரே பாருங்கள், சர்வீஸ், லவ் இஸ் சர்வீஸ் என்று சொல்கிறோம். மிக அழகாக
அது சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு தலைமை பண்பில் இருப்பவர்களும் அடிக்கடி பார்க்க வேண்டியது, பெற்றோர் பார்க்க வேண்டியது, ஆசிரியர்கள் பார்க்க வேண்டியது, குருக்கள் பார்க்க வேண்டியது, உண்மையான அன்பு இந்த பணிவாழ்வில் தான் வெளிப்பட வேண்டும். பிரியமானவர்களே, அன்பு செய்கிறேன் அன்பு செய்கிறேன் என்று சொன்னால் போதாது. பெற்றோரை பாசமாக பார்த்து கொள்ள வேண்டும். வயதான முதியோரை பாசமாக பார்த்து கொள்ள வேண்டும். நம்மையே தியாகமாக்க வேண்டும். நான் அடிக்கடி சொல்வதுண்டு, சர்வீஸ் இன் இட் செல்ஃப் இஸ் நியூட்ரல், இட் இஸ் நாட் எ வர்ச்சியூ. எல்லாரும் பணி செய்கிறேன் பணி செய்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். எல்லா பணியும் புண்ணியமாவதில்லை, ஒரு நற்பண்பாவதில்லை. வாழ்நாள் எல்லாம் லஞ்சம் வாங்கியே நாளை கழித்தவன் ஒரு அரசு அதிகாரி என்ன சொல்லுகிறான், நான் சர்வீஸ்லேருந்து ரிட்டையர் ஆகிட்டேன். என்ன ரிட்டையர் ஆயிருக்கார் அவர் லஞ்சம் வாங்கத்திலேருந்து ரிட்டையர் ஆயிருக்கிறாரு, அவ்வளவுதான். அது சர்வீஸ் கிடையாது. எதற்காக பணி, எதற்காக பணி செய்கிறாய், எப்படி பணி செய்கிறாய்? அதுக்குத்தான் ஆண்டவர் சொன்னார், அன்பினால். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தியிலே கேட்டோம், கடைசி வரை அவரைகளை அன்பு கூர்ந்தார். அவர்களுக்கு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தும் விதமாக உன்னுடைய பணி வீட்டிலும் சரி வெளியிலும் சரி எந்த வேலை செய்தாலும் சரி அன்பினால் உந்தப்பட்டு செய்யப்படுகிறதா பணி? ஆண்டவர் இன்றைக்கு கேட்கிறார் பாருங்கள், வாட் இஸ் த மோட்டிவ் ஆஃப் அவர் சர்வீஸ்? இஸ் இட் ரெண்டர்ட் அவுட் ஆஃப் சேரிட்டி? அன்பு இல்லாமல் என்ன செய்தாலும் என்ன பிரயோசனம்? அன்பினால் ஆண்டவர் தன்னையே கொடுக்கிறார், சீடர்களுடைய பாதங்களை கழுவுகிறார். பிறகு சில பேர் சொல்லுவார்கள், சில பேர் பார்த்திருக்க, ஹெட்மிஸ்டர்ஸா இருப்பாங்க, அங்க இருப்பாங்க, இப்படி இருப்பாங்க, போனா அவங்க பார்க்கிற பார்வையே ஒரு திமிரோட பார்ப்பார்கள். தாட்சியோடு பணி செய்கிறதுதான் ஆண்டவருக்கு உகந்தது. பவுலடியார் திருத்தூதர் பணியில நாம் வாசிக்கிறோம், தாழ்மையோடும் கண்ணீரோடும் நான் உங்களுக்கு ஊழியம் புரிந்தேன். இதுதான் சீடத்துவ வாழ்வு. பிரியமானவர்களே, அன்பினால் உந்தப்பட்டு பணி செய்ய வேண்டாம். எந்த வேலை செய்தாலும் தாட்சியோடு செய்ய வேண்டாம். பாருங்கள், சாப்பாடு போடுறாங்க, பிளேட்ல போட்டு இப்படி தூக்கி விசிறினா எப்படி இருக்கும்? அதை விட சாப்பிடாமே வந்துடும் இல்லையா? அதே போலத்தான் நாம் செய்கின்ற ஒவ்வொன்றும் மதிப்போடு மாண்போடு மற்றவர்களை நடத்த வேண்டும். பேசினாலும் சரி, என்ன செய்தாலும் சரி. நம்முடைய திருத்தந்தை சொன்னார், இன்னைக்கு எல்லாரும் இந்த செய்தியாவது எடுத்துட்டு போங்க, அடிக்கடி சொல்லுங்க, ப்ளீஸ் சொல்லுங்க, தயவு செய்துன்னு சொல்லுங்க. தாட்சியின் வெளிப்பாடு. சாரின்னு சொல்லுங்க, மன்னிச்சிங்கன்னு சொல்லுங்க, தாட்சியின் வெளிப்பாடு. தேங்க்யூ சொல்லுங்க, தாட்சியின் வெளிப்பாடு. இந்த 3 ஃப்ரேஸை நம்ம சொன்னா போதும், எவ்வளவோ ஆண்டவர் முன்னிலையிலே உயர்ந்திருப்போம். குடும்பத்திலே சண்டை இருக்காது, சச்சரவு இருக்காது. ஒவ்வொரு நாளும் பிரியமானவர்களே தயவு செய்துன்னு சொல்லுங்க. நான் பஸ்ல வந்துட்டு இருக்கும்போது எனக்கு இடம் கிடைச்சது. ஒரு அம்மா நின்றுகிட்டே இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு என் இடத்த கொடுத்தேன். சரி உட்காந்து இருந்தாங்க, 1/2 மணி நேரம் நின்றுட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் கழிச்சு பக்கத்தில் இருந்த ஆள் எழுந்த பிறகு, இந்த அம்மா நீங்க உட்கார விரும்புங்களான்னு கேட்காம அவங்க சொந்தக்காரங்க ஒரு ஆளை பஸ்லேருந்து கூட்டு வந்து இங்கே உட்காருங்கன்னு சொல்லுது. தேங்க்யூவே சொல்ல ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. நானும் இன்னும் தொடர்ந்து பயணம் செய்ய வேண்டியதுதான் இருக்கிறது. we take people for granted. நன்றி சொல்வது, மற்றவர்களை மதிப்பது, கடவுள் செய்ததை மற்றவர்கள் நமக்கு செய்ததை ஒருபோதும் மறந்து விடாதிருப்பது, இதுதான் கிறிஸ்தவ வாழ்வு. சாமியார் ஆகும்போது சிஸ்டர் ஆகும்போது, எதுக்கு நீ சாமியார் ஆகணும், எதுக்கு சிஸ்டர் ஆகணும்? ஐ வாண்ட் டு சர்வ் த லார்ட். என்ன சர்வ் த லார்ட்? அன்பால் உந்தப்பட்டு பணி செய்ய போகிறாயா? தாட்சியோடு செய்ய போகிறாயா? மற்றவர்களை மதிக்காதவர்கள், மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், மனித மாண்பை போற்றாதவர்கள் எந்த பணிவிடை செய்தாலும் அதற்கு அர்த்தமே இல்லை. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு எவ்வளவு தெளிவாக சொல்லுகிறாரே பாருங்கள். பணி செய்வது, உதவி செய்வது, அதுவும் முடியாதவர்களுக்கு செய்வது. உனக்கு நன்றி சொல்ல முடியாத, உனக்கு தீங்கு செய்ய முடியாத சின்னஞ்சிறிய சகோதர சகோதரிகளை நீ எப்படி நடத்துகிறாய் என்பதிலிருந்து தான்
உன்னுடைய பெருந்தன்மை விளங்குகிறது. சில பேர் யாருன்னா ஒரு பேச்சு பேசுனா 4 பேச்சு பேசுவாங்கன்னா அவங்ககிட்ட ரொம்ப மரியாதையாக இருக்கிறது. மனைவிகிட்டையும் பொண்டாட்டிக்கிட்டையும் தன்னுடைய கோபத்தை காட்டுறது. ஆஃபீஸில் பேசிப்பாரு, உனக்கு தெரியும், கொடுப்பான் நாள். நிறைய பேர் இப்படித்தான் தங்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். இதுக்கு ஆப்போசிட் என்ன? த ஸ்பிரிட் ஆஃப் டாமினேஷன், எல்லாரையும் அடக்கி ஒடுக்குவது. ஒரு அப்பா சொன்னார், என் பிள்ளைங்களுக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன், அதுக்கு புரிஞ்சிக்கவே மாட்டேங்குதே. ஆமாம், வீட்டுக்கு வந்தால் மிலிட்ரி ஆட்சி, எல்லாம் ஓடி ஒளியுது. உன் வேலையினால் என்ன பிரயோசனம்? வேலை செய்கிற நல்லது தான். பிள்ளைகளை ஏற்றுக்கொள், பிள்ளைகளுக்கு உற்சாகத்தை கொடு, பாராட்டு, எல்லா இதயங்களும் விரும்புகின்ற தாலாட்டு. என்னைக்காவது 4 வார்த்தை மனைவி கிட்ட நல்லா பேசினியா? பிள்ளைகளுடைய படிப்பை பற்றி விசாரிச்சியா? உழைக்கிறேன்னு சொல்லிட்டு எள்ளும் கொள்ளும் வெடிக்கிற மாதிரி வீட்டில் வந்து இருந்தா, அதுதான் ஆண்டவர் தாட்சியோடு இருக்க, அன்போடு இருக்க நம்ம எல்லாரையும் அழைக்கிறாரே பாருங்கள். அன்பே பணிவாழ்வு, தாட்சி நிறைந்த பணிவாழ்வு, அன்பினால் உந்தப்பட்டு பணிவாழ்வு ஆண்டவர் அழைக்கிறார். இதற்கு பிறகுதான் the final and the best gift of our Lord Jesus. பாருங்கள், பவுலடியார் தன்னுடைய போதனையினுடைய சொன்னார், நான் ஒரு இழுபறி நிலையில் இருக்கிறேன், உயிர் பிரிந்து இயேசுவோடு இருக்க வேண்டும் என்னும் ஆசை ஒரு புறம், இன்னொரு பக்கம் மக்களே உங்களுக்காக இன்னும் கொஞ்ச நாள் இந்த உலகத்தில் இருக்கிறான்னு வேலை ஆசையா இருக்கு, எதை தேர்ந்து கொள்றதுன்னு தெரியல. ஆனால் பவுலை பொறுத்த வரைக்கும் அவர் இன்னும் கொஞ்ச நாள் இருந்தார் அந்த மக்களுக்காக. பிறகு ஆண்டவரிடம் போனார். நம் ஆண்டவர் இயேசு இரண்டையுமே ஒரே நேரத்திலே சாதிக்கிறாரே பாருங்கள். இதோ எந்நாளும் உங்களோடு இருப்பேன் என்று சொல்லி நற்கருணையை ஏற்படுத்துகிறார். அத்தோடு சேர்ந்து தந்தையிடம் தன் ஆவியையும் கையளிக்கிறார். அடுத்த நாள் இரண்டையும் சாதிக்கிறார் ஒரே நேரத்தில். அன்றொரு நாள் பாலைவனத்தில் சாத்தான் கல்லை அப்பமாக மாற்ற சொன்னது, கல்லை அப்பமாக ஆண்டவர் மறுத்து விட்டார். வீண் பெருமைக்காக, தன்னுடைய சுயநலத்துக்காக அது வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளிவிட்டார். கல்லை அப்பமாக மாற்ற மறுத்த ஆண்டவர் இன்றைக்கு அப்பத்தையும் ரசத்தையும் தன்னுடைய உடலாகவும் இரத்தமாகவும் மாற்ற வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்பதை உணர்ந்து விட்டார். 5 அப்பங்களையும் 2 மீன்களை ஆண்டவர் பலுகச் செய்தார். இப்படி எல்லா மக்களுக்கும் கொடுத்தார். இன்றைக்கு தானே எல்லாருக்காகவும் தன்னுடைய உடலையே கையளிக்கிறார், முழுமையாக கையளிக்கிறார். பாரு, அங்க நடந்தது ஒவ்வொன்றும் நமக்கு மனசை தொடுவதாக இருக்கிறது. பாஸ்கா விழா என்ற சூழ்நிலையில் அந்த விருந்து நடக்கிறது. அங்கே அடிமைத்தனத்திலிருந்து, பார்வோனின் அடிமைத்தனத்திலிருந்து இவருக்கு விடுதலை. பெரிய அடிமைத்தனம், பாவ அடிமைத்தனம், அதிலிருந்து விடுதலை கொடுக்க தான் பலியாக போகிறார் என்பதை உணர்ந்து ஆண்டவர் அன்றைக்கு செய்ததை பாருங்கள். முதல்ல நம்ம பார்க்கிறோம், அப்பத்தை பிட்டார். ஒவ்வொரு திருப்பலியிலும் நடப்பது அப்பத்தை ஆண்டவர் பிடுவது. ஆளுக்கு ஒரு பீஸ் கொடுக்கறதுக்காக பிடல. பிடுறதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? ஆண்டவர் தன்னையே நொறுக்கி கொண்டார். ஆண்டவர் அப்பத்தை பிடும்போது அவருக்கு என்ன ஞாபகம் வந்திருக்கும்? இந்த படத்தில் அழகா இருக்கு. அடுத்த நாள் தன்னுடைய உடல் சுக்கு நூறாக கிழிக்கப்படும் என்பதை உணர்ந்துதான் ஆண்டவர் செய்தார். அதே போல அடுத்த நாள் கடைசி துளி ரத்தம் வரை தான் மக்கள் அனைவருக்காக சிந்த வேண்டும் என்பதை உணர்ந்துதான் ஆண்டவர் செய்தார். இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று சொல்லும்போது, நான் எப்படி என்னையே எவ்வித மிச்சமும் இன்றி மக்கள் எல்லாருக்காகவும் கொடுக்கின்றேனோ அதே போல நீங்களும் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். பாருங்கள், நான் எப்படி எவ்வித மிச்சமும் இன்றி என்னையே கொடுக்கிறேனோ. அதனால ஒவ்வொரு பூசையில பங்கெடுக்கும் போதும் அப்பத்தை பிடும்போது, ஆண்டவரே
இன்றைக்கு என்னையே பிட்டு கொடுக்க, குடும்பத்துக்காக, நான் பணிபுரிகின்ற மக்களுக்காக, நான் சந்திக்கின்றவர்களுக்காக துன்புற நான் தயாராயிருக்கிறேன் என்று நாம் எல்லாரும் சொல்ல வேண்டும். நாக்க நீட்டி, கையை நீட்டி நன்மை வாங்கினா மட்டும் போதாது, கையை நீட்டி நன்மை செய்ய வேண்டும். அதற்காகத்தான் திருப்பலி. இது வெறும் சடங்கு அல்ல, சம்பிரதாயம் அல்ல. நன்மை செய்ய நம்மை தூண்டுவது. கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் இயேசுனுடைய மனநிலையோடு தொடர்ந்து நம்மையே கொடுக்க வேண்டும். அன்னை தெரேசாவை பார்த்து கேட்டாங்க, எப்படிம்மா உங்களுக்கு இவ்வளவு சக்தி, நல்லது செய், எல்லாம் இந்த நற்கருணை நாதரிடமிருந்து தான் நான் பெற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னார்கள். அவரை பெறுவதால், அவரை ஆராதிப்பதால் மீண்டும் மீண்டும் நல்லது செய்ய நாம் தூண்டப்பட வேண்டும். இதை வாங்கி உண்ணுங்கள், இதை வாங்கி பருகுங்கள். சில அப்பா அம்மா சொல்றாங்க, இந்த பிள்ளை என்னை பிச்சு தின்னுடும் போல இருக்கு. அதுதான், அதே வாழ்வுதான். திருப்பலி நிறைவேற்றும் போது ஆண்டவர் இயேசு பலிப்பொருள், குருவானவர் பலி ஒப்பு கொடுப்பவர். நாள் முழுவதும் குருவும் சரி, நன்மை வாங்குகிற மக்களும் சரி, பலிப்பொருளாக மாற வேண்டும். நடமாடும் நற்கருணையாக நாம் மாற வேண்டும். எத்தனை பூசை பார்த்திருக்கோம், எத்தனை தடவை நன்மை வாங்கியிருக்கோம். இன்னும் நம்ம நடமாடும் நற்கருணையாக, ஆசீர்வாதமாக மாறாமல் இருந்தால் அதை எப்படி நாம் ஏற்றுக்கொள்வது? பிரியமானவர்களே, இதை என் நினைவாக செய்யுங்கள், நினைவாக செய்யுங்கள் சொன்னார். இதான் மெமோரியல் சொல்றோம். திருப்பலியை பற்றி சொல்லுவோம். பழைய ஏற்பாட்டெல்லாம் இருக்கு. ஆண்டவரே, தாவீதை பாரும், அபிரகாமை பாரும், அவங்க செஞ்ச நல்லதெல்லாம் பார்த்து எங்களுக்கு நல்லது செய் அப்படின்னு வேண்டுவது போல இருக்கும். அதே போல ஒரு விதத்தில் நினைவூட்டுகிறோம். யாருக்கு? வானக தந்தைக்கு. உம்முடைய மகனுடைய கீழ்ப்படிதலை பாரும், அவருடைய துன்பத்தை பாரும், பலியை பாரும். தந்தையாகிய கடவுளே, எங்கள் மீது இரக்கமாயிரும். அது ஒன்று. இன்னொன்று, இயல்பாகவே நாம் எல்லாரும் சுயநலமிகளாக இருக்கிறோம். கல்வாரி மலையில் ஆண்டவர் தம்மையே கொடுத்தாரே, அதை நம்ம ஒருபோதும் மறந்து விடவே கூடாது. எதுக்காக? இது குருத்துவத்தை அதுக்கு தான் ஏற்படுத்தினார். ஒரு மலை, கொடைக்கானல் போகும்போது, ஊட்டிக்கு போகும்போது, இந்த வழியில் ஏற்காடு இதெல்லாம் போகும்போது, ஒவ்வொரு வளைவிலையும் ஹேர்பின் பெண்ட், கொண்டை ஊசி வளைவில் எல்லா இடத்தையும் அழகழகாக எழுதி போட்டிருக்கு. லைஃப் இஸ் ஷார்ட், ஒய் டு யூ மேக் இட் ஷார்ட்டர்? வாழ்க்கையில் முந்துங்கள், வளைவுகளில் முந்தாதீர்கள். ஸ்பீட் த்ரில்ஸ் பட் கில்ஸ். இது எல்லாத்தையும் ஒரு பெரிய போர்டு போட்டு கீழே எழுதி போட்டிருந்தா போதாதா? அப்படி போட்டிருந்தா கூட எல்லாத்தையும் படிச்சுட்டு கண்ணு மண் தெரியாத கார் ஓட்டி ஆக்சிடென்ட் ஆகிடும். விண்ணை நோக்கிய நம்முடைய பயணத்தில் திசை மாறாமல், கவனம் பிசகாமல் வாழ்வதற்கு நம்முடைய நற்கருணை அடிக்கடி தேவைப்படுகிறது. அதற்குத்தான் நினைவாக செய்யுங்கள். தந்தை தொடக்கத்தில் சொன்னது போல, குருத்துவம் இல்லாமல் நற்கருணை இல்லை, நற்கருணை இல்லாமல் குருத்துவம் இல்லை. குருத்துவத்தையும் இன்றைக்கு ஏற்படுத்தினார் ஆண்டவர். அதையும் நாம் நினைவு கூர்ந்து நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, குருக்களுக்காக நன்றி. எவ்வளவு பேர் தியாக வாழ்க்கையினால் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறார்கள், உலகத்துக்காக ஜெபிக்கிறார்கள், நற்செய்தி அறிவிக்கிறார்கள், உமக்காக தங்களையே கரைத்துக் கொள்கிறார்கள். நன்றி ஆண்டவரே. உம்முடைய பணிக்காக நீர் அழைத்தவர்களுக்காக நன்றி ஆண்டவரே. அவர்களுடைய குறைகளினோட நாங்கள் புரிந்து கொண்டு அவர்களுக்காக ஜெபிக்க கற்றுத்தாரும் ஆண்டவரே என்று கேட்கவும் நாம் இன்றைக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். கடைசியாக பிரியமானவர்களே, ஆண்டவர் மீண்டும் மீண்டும் சொன்னது என்ன? அன்பு கட்டளை. தந்தை என்னை அன்பு செய்தது போல நான் உங்களை அன்பு செய்தேன். நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவர் ஒருவரை அன்பு செய்ய வேண்டும் ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் எப்படி நம்மளை அன்பு செய்தார்? உயிரை கொடுத்து அன்பு செய்தார், தாழ்ச்சியோடு அன்பு செய்தார். நமக்காக எவ்வித மிச்சமின்றி கொடுத்து நம்மை அன்பு செய்தார். அதே போல நம்ம அன்பு செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை கெஞ்சி கேட்கிறார். பாருங்கள், எத்தனையோ பேர் திருத்தலத்துக்கு வராங்க, கோயிலுக்கு வராங்க, என்னோ பைபிள் கூட படிக்கிறாங்க.
இதெல்லாம் எப்படின்னா கருவுறுவது போல. கோயிலுக்கு வருவது கருவுறுவது. கருவுற்றால் போதுமா? பிள்ளையை பெற்றெடுக்க வேண்டும். பிள்ளையை பெற்றெடுப்பது எப்போது? பணி வாழ்வு வாழும் போது, அன்பு செய்யும் போது, சகோதர சகோதரிகளை மதிக்கும் போது, எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் போது. ஒரு விதத்துல இது ஒரு பெரிய சிசு கொலைதான். ஆண்டவரை வழிபடுவது வழிபாட்டுக்கும் வாழ்வுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாமல் இருப்பது. பாருங்க, பிலிப்பைன்ஸ்ல மணிலாவில் கார்டினல் தாக்லே அவர் இருக்காரு. அவர் அண்மையில் ஒரு செய்தியை சொன்னார். அதை கேட்கும்போது வாசிக்கும்போது நானே கண்ணீர் விட்டேன். ஒரு பங்கில் சரியாக வளராத பிள்ளைங்களுக்கு, நோஞ்சானா இருக்கிற பிள்ளைங்களுக்காக, சிறு குழந்தைகளுக்காக சாப்பாடு போடலாம் அப்படின்னு சொல்லி யாரோ சில பேர் உதவி செஞ்சுருக்குறாங்க. அதுக்கு ஒரு கண்டிஷன் என்னென்னா, அந்த சிறு பிள்ளைகளை அப்பாவோ அம்மாவோ கூட்டுக்கிட்டு வரணும், அவங்க தான் பிள்ளைங்களுக்கு அந்த சாப்பாடை ஊட்டி விடணும்னு சொல்லி. இந்த கார்டினல் டாக்லே, மணிலா கார்டினல் டாக்லே அதை போய் பார்க்கும்போது என்னாச்சா, ஒரு சின்ன பொண்ணு அவங்க தம்பியை கூட்டு வந்திருக்கு. ஏம்மா அவங்க அம்மா வரலையான்னு கார்டினல் கேட்கும்போது அந்த பொண்ணு சொல்லிச்சான், அம்மா வேலை தேடி போயிருக்காங்க பிஷப், அதனால தான் நான் வந்தேன் அப்படின்னு. உனக்கு என்ன வயசாகுதுன்னு கேட்டது. 13 வயசாகுது அப்படின்னு சொல்லியிருக்கு. நீ சாப்பிட்டியாம்மா? நான் சாப்பிடல. உடனே கார்டினல் சொன்னார் அந்த பொண்ணுக்கிட்ட, பரவாயில்ல, அது அந்த பொண்ணும் பரிதாபமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சம் சாப்பாடு மீறும், அதனால் நீயும் இன்னைக்கு சாப்பிட்டுக்கோமா அப்படின்னு சொன்னாராம். உடனே அந்த பொண்ணு சொல்லிச்சான், இல்லை எனக்கு 13 வயசு ஆகுது, இந்த சாப்பாடு 8 வயசு பிள்ளைங்க வரைக்கும் தான் இந்த சாப்பாடு அப்படின்னு சொல்லிச்சான். இல்லை மீதி இருக்கிறத சாப்பிடு. உடனே திருப்பி அந்த பொண்ணு சொல்லிச்சான், இல்லை பிஷப், வேற சாப்பாடு மீந்தா கூட இன்னும் மற்ற சிறு பிள்ளைகள் எங்கேயோ இருப்பாங்க, அவங்களுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே தன் தம்பிக்கு ஊட்டி விட்டுட்டு கூட்டிக்கிட்டு சாப்பிடாமே அந்த சிறுமி போனாள். கார்டினல் சொன்னார், பாருங்க, எல்லாம் அது வேணும் இது வேணும்னு நினைக்கிற நேரத்தில் மற்ற ஏழை பிள்ளைங்களை நினைக்கிற இந்த பசியான சிறுமியை பாருங்கள், அங்கேதான் தெய்வீகம் இருந்தது. ஆண்டவரை பார்க்குறோம், நம்மளை நினைக்கிறாரு. வீட்டில் தேவையில் இருக்கவங்கள நினைங்க, கஷ்டப்படுறவங்கள நினைங்க. தன்னையே கொடுத்த ஆண்டவர் நம்மையே கொடுக்க அழைக்கிறார். இது வரைக்கும் என்னதான் கொடுத்திருக்கோம்? நேரத்தை, உழைப்பை, நம்மிடம் இருக்கிற சிறு சிறு பொருட்களை கொடுத்து ஆசீர்வாதமாக வாழ நாம் மறந்து விடவே கூடாது. அம்மா சொன்னது எனக்கு மறக்கல, நம்ம எல்லாருடைய தலைவர் ஆண்டவர் இயேசு சொன்னது நீங்க யாரும் மறந்துடக்கூடாது. ஆண்டவர் சொன்னார், தாட்சியோடு இருங்கள். ஆண்டவர் சொன்னார், உங்களோடு இருக்கிறேன், உற்சாகம் பெறுங்கள், உங்களுக்காக என்னை கொடுக்கிறேன், நீங்களும் உங்களையே கொடுங்கள். ஆண்டவர் சொன்னார், ஒருவர் ஒருவரை அன்பு செய்யுங்கள். கடைசியா நம்ம ஆண்டவர் இயேசு சொல்லிவிட்டு போனாரு, மறப்போமா? வாழ்ந்து காட்டுவோமா? அன்பு தாய் அன்னை கன்னிமரியா, ஆரோக்கிய தாய், நம்ம எல்லாருக்காகவும் பரிந்து பேசி இன்றையிலிருந்து புதிதாய் பிறந்த மனிதர்களாக நம்மை மாற்றுவார்களாக. ஆமீன்.